அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க இறைவனின் நல்லடியார்களே, நாம் இந்த ரமலானில் அன்றாடு செய்யக்கூடிய ஒரு செயல் என்றால் 5 நேரம் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுவது. இந்த நிலை என்பது இந்த ரமலானில் நாம் அதிகரித்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும். முந்தைய ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் மக்கள் நேரம் தவறாமல் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றைய காலத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்தை போன்று அவர்களிடத்தில் இல்லை, கூரை வீடுகள் தான் அவர்களிடத்தில் இருந்தது. அவர்கள் நேரம் தவறாமல் தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நம்மிடத்தில் பாருங்கள், சொகுசாக பள்ளிவாசலை நாம் கட்டி வைத்திருக்கின்றோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு உள் நாம் சென்று பார்த்தால் அந்த அளவிற்கு மக்கள் வருவதில்லை. இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த நிலை மாறியிருக்கின்றது. அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மக்கள் அவர்களுடைய ஈமானின் வெப்பத்தால் ஒரே இரவில் பள்ளிவாசலை உயர்த்தி விட்டார்கள், இந்த கட்டிடங்களை உயர்த்தி விட்டார்கள் என்பதாக சொல்வார்கள். பிறகு சொல்லி காட்டுவார்கள், அந்த மக்கள் பள்ளிவாசல்களை உயர்த்துகிறார்கள், ஆனால் அவர்களுடைய இந்த பாவத்தின் நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்வதில்லை என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு சுஜூது கூட அவர்கள் செய்வதற்கு இயலவில்லை, மனது வருவதில்லை என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த நிலை ரமலானிற்கு முன் நம்மிடத்தில் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ரமலானில் நாம் அந்த நிலையை மாற்றி இருக்கின்றோம். மாற்றிய நிலையை நம்முடைய வாழ்க்கை முடியும் வரை இந்த நிலையையே நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய பிரியத்திற்குரியவர்களாக நம்மால் ஆக முடியும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.